லைவாவே நீங்க இதெல்லாம் பார்க்க முடியாது. இதுல பெரிய வலியும் எதுவும் இருக்காது. அப்புறம் இது ஸ்கின்ல பண்றதுனால உங்களுக்கு பாதுகாப்பானதான், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இங்க டேண்ட்ரஃப் இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிப்போம். ரூட்டோட டேமேஜ், டேண்ட்ரஃப், மற்ற விஷயங்கள்லாம் நம்ம இதுல மானிட்டர் செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி லேசர் தெரப்பி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த டேண்ட்ரஃப்லாம் கம்மியாகும். ஸோ இதை நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நீங்க பிஆர்பி எடுக்கும்போது இன்னும் அந்த டேண்ட்ரஃப்லாம் கியூர் ஆகும். ஒரு பிஆர்பி காஸ்ட்டை நீங்க வெளியே கட்டிங்கன்னா 5000 10,000 3000 4000 சொல்லுவாங்க. நம்ம கிட்ட வெறும் 850 ரூபா, 850 ரூபாய்க்கு பண்றேன். ரெண்டாவது விஷயம் ஜிஎஃப்சி, இது வந்து வெறும் 1500 பண்ணிக்கலாம், 1500 பண்ணிக்கலாம். ஸோ guys, வெல்கம் டு சென்னை ஷாப்பிங். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பள்ளிக்கரணையில இருக்க சென்னை ஏர் ஸ்டுடியோன்ற ஒரு கிளினிக் தான் பாத்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து என்னெல்லாம் வந்து பண்ணுவாங்கன்னா ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ன்றத பாத்தீங்கன்னா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு கம்மி பட்ஜெட்ல வந்து பண்ணி தராங்க. ஒரு ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன்றது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயந்துருப்பீங்க, என்னடா இது ஒரு முடியை வந்து நட்டி வைக்கிற கதை தான், சிம்பிள் தான். பட் நிறைய பாத்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்து பயந்துருப்பீங்க. பட் இந்த ஒரு சென்னை ஏர் ஸ்டுடியோ பொறுத்த வரலுமே பாத்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்ல, அது மட்டும் இல்லாம ரொம்ப கிளீனா குவாலிட்டியா பாத்தீங்கன்னா வந்து பண்றாங்கன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல இல்ல guys, இந்தியாலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட்ல ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ற ஒரே கிளினிக் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சென்னை ஏர் ஸ்டுடியோ மட்டும்தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னன்னா ஸ்பெஷல் ஆஃபர் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க, ஜிஎஃப்சிக்கும் பிஆர்பிக்கும். ஸோ அதனால மட்டும் தான் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கோம். நிறைய வந்து வியூஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க ஒண்ணு விடாம வந்து பார்க்கலாம். இந்த ஷாப்போட லொகேஷன் பாத்தீங்கன்னா வந்து பள்ளிக்கரணை guys. ஓகேயா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ பாத்தீங்கன்னா இங்க இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் பிரதர். சார் எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ ஓகே ப்ரோ, நம்ம ஒரு சென்னை ஏர் ஸ்டுடியோ பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் பாத்தீங்கன்னா வந்து போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அதை பத்தி வந்து போயிடலாம் ஒரு டீட்டெயிலா போயிடலாம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட லொகேஷன் வந்து ஒரு வாட்டி வந்து சொல்லிருக்காங்க. அதாவது நம்ம சென்னை பாத்தீங்கன்னா நமக்கு 3 கிளினிக் இது மொத்தம். சென்னையில வந்து பள்ளிக்கரணையிலே நமக்கு பஞ்சாயத்து ரோட் பக்கத்துல எஸ்எஸ் மகள் கல்யாணத்துல 3வது படி நமக்கு ஒரு கிளினிக், ஜெயச்சந்திரன் ஆப்போசிட்ல ஒரு கிளினிக், இது திருச்சி தலைநகர்ல வந்து கிளாஸ்ல ஒரு கிளினிக், 3 கிளினிக் மொத்தம். ஓகே, சூப்பர் ப்ரோ. இப்ப நம்ம வந்து இப்ப நீங்க ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட் நீங்க வரீங்கன்னா நம்ம டாக்டர்ஸ் முதல்ல எப்படி செக் பண்ணுன்றதை பாத்துக்கலாம். அதே நேரங்களில் நம்ம சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக் பொறுத்தவரை கன்சல்டேஷன் ஃப்ரீ. கன்சல்டேஷன் ஃப்ரீன்னா நீங்க பேசி அமைச்சிருவீங்களா, எப்படி செக் பண்ணுவீங்கன்னா வாங்க காட்டுறேன். இது ஃபாலிகல்ஸை நம்ம செக் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு. ஓகே. இப்ப நார்மல் கிளினிக்லாம் ஜஸ்ட் இது இப்ப சொல்லி அனுப்பிச்சிருவாங்க, நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதை செக் பண்ணிக்க முடியும். என்ன மாதிரி டோனர் இருக்கு, என்ன மாதிரி வந்து ஸ்கார்ஃப்ல ஏர் லாஸ் இருக்கு அப்படின்னு டோட்டலா ஃப்ரீயா ப்ரோ? ஃப்ரீ. இப்ப என்ன விஷயம்னா இப்ப நம்ம இந்த மானிட்டர்லயே பார்க்கலாம், அப்படி பார்க்கலாம் நீங்க இதுலயே. இதை கிளியராகவே காட்டும் உங்களுக்கு. இப்ப இங்க டேண்ட்ரஃப் இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிப்போம். ரூட்டோட டேமேஜ், டேண்ட்ரஃப், மற்ற விஷயங்கள்லாம் நம்ம இதுல மானிட்டர் செக் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் வெளியே செக் பண்ணீங்கன்னா இதுக்கு ஒரு 600 700 வாங்குவாங்க. அது மட்டும் கிடையாது, இது மாதிரி செக் பண்றதும் மேக்ஸிமம் குறைவு. நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கன்சல்டேஷன் ஃப்ரீன்றனால இதை நீங்க அப்படியே செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வந்த உடனே டாக்டர் முதல்ல இதை செக் பண்ணி என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு ஆமா செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிஆர்பி பண்ணுமா, ஜிஎஃப்சி பண்ணுமா அப்படின்றத பாத்துக்கலாம். இப்ப நீங்க இதுலயே பார்க்கலாம் சில விஷயங்கள சேஞ்சஸ் இருக்கும் அவருக்கு. பாருங்க. என்ன பிரதர், இப்ப இத பத்தி சொல்ல முடியுமா? இவரோட கண்டிஷன் எப்படி? இவர் கண்டிஷன்ஸ் ஏர்லாம் நல்ல கண்டிஷன்ஸ்ல இருக்கு. பட் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன, இங்க பாருங்க டேண்ட்ரஃப் இருக்கு, தெரியுதுங்களா? ஆமா ஆமா. இந்த இடத்துல பாருங்க டேண்ட்ரஃப் இருக்கு, தெரியுதுங்களா? ஓகே. இங்க பாருங்க டேண்ட்ரஃப் இருக்கு, தெரியுதுங்களா? புரியுது. இப்ப பாருங்க இந்த ரூட் எல்லாம் இங்க பாருங்களா, இங்க டேண்ட்ரஃப். இது சிங்கிள் ஃபாலிகல்ஸா இருக்குது இந்த இடத்துல. ஓகே. இங்க பாருங்க இந்த ரூட்ல பாருங்க, இங்க இந்த இடத்துல டேண்ட்ரஃப் இருக்கு, தெரியுதுங்களா? தெரியுது. சோ இந்த மாதிரி டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னும் போது நாம என்ன பண்றோம்னா முதல் விஷயமா இப்போ டேண்ட்ரஃப் இருக்கு எனக்கு, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி லேசர் தெரப்பி. இந்த மாதிரி லேசர் தெரப்பி நம்ம ஏன் எடுக்கிறோம்னு பாருங்க. லேசர் தெரப்பி நான் பண்றேன். ஃபுல் டேண்ட்ரஃபா இது பண்ணுவோம். ஆமா, இது மாதிரி லேசர் தெரப்பி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த டேண்ட்ரஃப்லாம் கம்மியாகும். ஸோ இதை நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நீங்க பிஆர்பி எடுக்கும்போது இன்னும் அந்த டேண்ட்ரஃப்லாம் கியூர் ஆகும். அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒரு 5 மினிட்ஸ் 3 to 5 மினிட்ஸ் இருக்குல்ல அதுல. அது இல்லாம இந்த மாதிரி கோம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஓகே. ஏதோ டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் சொல்றோம்ல, நம்ம டேண்ட்ரஃப் எப்படி சரி பண்றது அப்படின்றதுக்கு இது. ஓகே. இந்த மாதிரி தெரப்பி வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கிளீனா வந்து டேண்ட்ரஃப்லாம் வெளியேறும். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அது கம்மியாயிடும், டேண்ட்ரஃப் தன்னாலே வெளியேறும்ல. ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன ப்ரோ சார்ஜஸ்?
இதுக்கு 300 தான், ரொம்ப காஸ்ட் கிடையாது. வெறும் ஜஸ்ட் 300 தான். 300 தான். வெளியே வந்து இது வந்து நீங்க எடுக்கணும்னா 23,000, 3 சிட்டிங்க்கு 3 சிட்டிங்க்கு 23,000 ரூபா ஆகுங்க. நம்ம கிட்ட வெறும் 300 நீங்க பண்ணிக்கலாம். 300 ரூபா தான் இது. அதிக காஸ்ட் கிடையாது, 300ல பண்ணிக்கலாம். ஓகே. இன்னும் ப்ரோ அதுல நிறைய இருக்கா? ஆமா, இது நிறைய டைப் இருக்கும். ஓகே. மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் ப்ரோ இதெல்லாம்? இது 3 to 5 மினிட்ஸ் மேல பண்ண வேண்டியது இல்ல, போதுமானது. இது நீங்க ஒரு 6 சிட்டிங் எடுக்க வேண்டியது இருக்கும். ஓ. வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஆகும் இல்ல 2 வீக்ஸ்க்கு நீங்க வரும்போது இந்த பிஆர்பி பண்ண வருவீங்களா, அப்ப எடுத்தால பிஆர்பி ஜிஎஸ் பண்ண வரும்போது இது மாதிரி எடுத்தீங்கன்னா அதுவே கியூர் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் இது ஏன் பண்றோம்னா சும்மாவே முடி வளர்ச்சிக்கானது கிடையாது. இது ஆக்சுவலி இது முடி வளர்றதுக்கானது கிடையாது. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து முடி, நிறைய பேர் வந்து முடி வளர்ச்சிக்கா அப்படி கேட்பீங்கல்ல, இது கிடையாது. இந்த டேண்ட்ரஃப் இருக்குல்ல ரூட் பக்கத்துல, அது கியூர் பண்ணும், வேற விஷயம் கிடையாது. இப்ப இந்த பிஆர்பி ஜிஎஸ் பண்ணும்போது கியூர் ஆகும், இருந்தாலும் இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் பெட்டரா இருக்கும். இந்த டேண்ட்ரஃப் தான் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. ஆமா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஆமா ஆமா ஆமா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதை கியூர் பண்றதுக்கு இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நல்லா. ஓகே. ஸோ அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாவே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்ப நம்ம நேரடியா வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றோன்றத பார்க்கலாம் வாங்க. எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றோம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி முழுசா பேசலாம். அப்படியே வாங்க நேர்ல. இப்ப பிரதருக்கு வந்து பிளட் ட்ரா பண்ண போறோம் சஞ்சிக்கு. அது ஜிஎஃப்சி பண்ண போறோம். ஓகே. இந்த ஜிஎஃப்சி வந்து ஸ்டார்டிங் அப்புறம் ஜிஎஃப்சி பண்ணனும்னா இதுதான் ப்ரொசீஜர் ஸ்டார்ட். ஆமா, இதுதான் ஸ்டார்டிங். இப்போ என்ன பண்றோம்ன்றதுனா பிளட் ட்ரா பண்றோம். ஓகே. இப்போ வந்து பிளட் எடுக்க போறோம். இது என்ன ஒரு பர்பஸ்க்காக ப்ரோ எடுக்கறீங்க? இது சென்ட்ரிஃபியூஜ். இதுல தான் பிளாஸ்மா பிரிக்க முடியும் நம்மளால. இப்போ வந்து இதை எடுத்து சென்ட்ரிஃபியூஜ் மிஷின்ல போட்டு அதுல இருந்து தான் நம்ம வந்து பிளாஸ்மா பிரிக்க முடியும். அது எப்படி பண்றோன்றதை நீங்க நேரடியா பார்த்துடலாம். இப்ப ஓகே. இது எல்லாரும் பண்ணிக்கலாம், இதுல சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, பாதுகாப்பானது கூட. இது ஒன்றும் பயப்பட வேண்டியதே கிடையாது. இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து வலியோ பெருசா எதுவுமே இருக்காது. ஒரு 10 ml பிளட் ட்ராப் பண்ணுவோம் அதுல. ஏன்னா பெயின் இருக்கா? இல்லை, அவ்வளவுதான். நிறைய பேர் நினைச்சுப்பாங்க இப்ப இந்த மாதிரி பிளட் ட்ராப் பண்ணி இப்ப ஜிஎஃப்சி பண்ண போறோம். இதுல காஸ்ட் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன் கிளியராவே. உங்களுக்கு என்ன விஷயம், இந்தியாவிலே நாம தான் கம்மியா பண்றது. அதனால இப்ப ஆஃபர் போடுறேன். ஸ்டுடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பிரைஸ்ல பண்ணுவாங்க. மெயினா இப்ப வந்து நம்ம வீடியோ எடுக்கிறது ரீசன் வந்து ஆஃபர். அது பத்தி ஆஃபர் போடுறேன். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஆஃபர் இதுக்கு வருது. நீங்க அதை புக் பண்ணிக்கலாம் தாராளமா எல்லாருமே. ஓகே. என்ன ஆஃபர்ன்றதை நான் சொல்றேன். முதல்ல இதை எடுத்துறேன், ரைட் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி பிளட்டை ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ ட்ராப் பண்ண பிளட் இதுதான் ஜிஎஃப்சி டியூப். இது பார்க்கலாம், கிளியராகவே போட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து நம்ம கம்மியாக காசு பண்ணுறதுனால குவாலிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம், ரைட்டுங்களா? இது வந்து பேக்கில் தான் வரும். இப்போ நம்ம இதை எடுத்து கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் எப்படி பண்ணுறோம்னு சொல்லிடுறோம். இது டியூபாக வந்துடும். அதில் இந்த ஜிஎஃப்சின்றது என்னன்னா, இதுக்கு பாருங்க, இதுல ஒரு ஜெல் இருக்கும். இந்த ஜெல்ல ரெட் பிளட் செல் உள்ள தள்ளிட்டு பிளாஸ்மா வெளியே தள்ளும். இது கிளியரா ஃபில்டர் பண்ணி தரதான் ஜிஎஃப்சி. பிஆர்பில அப்படி கிடையாது, ரெண்டுமே ஒன்னா மிக்சர்ல இருக்கும். இது குவாலிட்டியா இருக்கும், அதனால ஜிஎஃப்சி பெஸ்ட். இது இந்த மாதிரி ஸ்டாண்டிங்ல ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். ஓகே. வச்சுட்டு நான் போடணும். ஆனா உங்களுக்கு நான் முன்னால காட்டிடுறேன், ஏன்னா வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போடணும். நான் முன்னால காட்டுறேன், நீங்க வாங்க. இதான் சென்ட்ரிஃபியூஜ் மிஷின் சொல்றோம். ஓகே. இதை இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணா இது 4500 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியது. ஓ ஆமா, இது பயங்கர ஸ்பீடா ஓடும். நீங்க நினைக்க முடியாத வேகத்துல போற ஸ்பீடு இது. அதனால இது பிரிச்சோன்னா உங்களுக்கு அந்த பிளாஸ்மா காட்டுறேன் எப்படி இது பிரிக்குதுன்றத. இப்ப நீங்க எப்படி போகுதுன்றத பார்க்கலாம். இதான் சென்ட்ரிஃபியூஜ் மிஷின். இதுல போட்டு தான் நம்ம பிளாஸ்மா தனியா பிரிச்சு எடுத்து அதை இன்ஜெக்ட் பண்றோம். இதனால சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு கிடையாது, பாதுகாப்பானதும் கூட. சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து யாருமே காமிக்க மாட்டாங்க. சோ நீங்க இல்ல அதாவது பேஷண்ட்டுக்கு வந்து எல்லாமே தெரியணும். ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னால என்னன்னு தெரியணும். அது கிளியரா தெரிஞ்சதான் மக்கள் பண்ணிக்க பயப்படாத வருவாங்க. அதே நேரத்துல நாம ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படி நினைக்க வேண்டாம்.
நீங்க 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஜிஎஃப்சி எடுத்தீங்கனாலும் சரி, சேம் சேம் மெத்தட் சேம் விஷயம் தான். அதனால எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. உங்க கேள்வி எதனா தான் கேளுங்கன்னு சொல்றேன். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கதே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆஃபர் பிரைஸ் தான். அதை பத்தி சொல்றேன். அதாவது இந்தியாவிலே நாம தான் வந்து ரொம்ப கம்மியா ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷனா இருக்கும், ட்ரீட்மெண்ட்டா கம்மியா பண்ணிட்டு இருக்கோம். அது காஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஒரு பிஆர்பி காஸ்ட்டை நீங்க வெளியே கட்டிங்கன்னா 5,000 10,000 3,000 4,000 சொல்லுவாங்க. நம்ம கிட்ட வெறும் 850 ரூபா 850 ரூபாய்க்கு பண்றேன். ரைட்டா? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இது 850 ரூபாய்க்கு பண்றேன். இப்ப ஆஃபர் போட போறேன். ரெண்டாவது விஷயம் ஜிஎஃப்சி, இது வந்து வெறும் 1,500 பண்ணிக்கலாம், 1,500 பண்ணிக்கலாம். இது இல்லாம இதுக்கு ஜிஎஸ்டி மட்டும் உண்டு, மற்றபடி அடிஷனல் ஃபீஸ் கிடையாது. ரைட்டா? ஜிஎஸ்டி உண்டு, அது சொல்லிடுறேன், ஏன்னா அப்புறம் சொல்ல நினைக்கக்கூடாது. அதே நேரங்களில் ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் வாங்க, நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் பார்க்கலாம். அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனால் டிரான்ஸ்பிளான்ட் காஸ்ட் எடுத்துட்டீங்க, இந்தியாவிலே நம்ம தான் கம்மியாக பண்றோம். வெறும் ஒரு குறைஞ்சபட்சம் 25,000, அதிகபட்சம் 50,000. அப்புறம் கிராஃப்ட் கணக்குன்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3,000 கிராஃப்ட்ல இருந்து 10,000 கிராஃப்ட் வரைக்கும் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் கிராஃப்ட் கவுண்டிங் கிடையாது. அதனால அது யாரும் போயிட வேண்டாம். இது தீபாவளி ஆஃபரா கொடுக்குறேன். நீங்க எல்லாம் தீபாவளிக்கு இது கட்டாயமா அதுக்குள்ள முன்னால புக் பண்ணிட்டு பண்ணிக்கங்க. ஏன்னா எனக்கு இப்ப போட்ட அப்பாயின்மெண்ட் ஃபுல்லா இருக்கு. மேக்ஸிமம் பிஃபோர் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இப்ப நம்ம நேரடியாக டிரான்ஸ்பிளான்டேஷன் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த பிளாஸ்மா எப்படி இன்ஜெக்ட் பண்றோம் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? வாங்கலாம். ஹாய் பிரதர். ஸோ லைவா பார்த்தீங்கன்னா லைவா பார்க்கலாம் வாங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னா, எஃப்இ மெத்தட், இது ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இதை. அதாவது ஒரு முடிய பின்னந்தல்ல இருந்து அப்புறம் பியர்டு 2 இடத்துல இருந்து எடுத்திருக்கோம். பியர்ட்ல இருந்தா அப்புறம் எடுத்திருக்கோம். நீங்க வாங்க, அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. பியர்ட்ல இருந்து எடுத்திருக்கோம். அதை எடுத்து நம்ம இங்க, அதாவது இந்த பகுதியில இருந்து இந்த காட்டுங்க, இந்த பகுதியில இருந்து எடுத்துட்டு இந்த பகுதியில இந்த பகுதி டோனோ சொல்லக்கூடிய இந்த பகுதியில இந்த பகுதி, அதாவது இந்த பகுதி பத்தலைன்னா இந்த பகுதியை டச் பண்றோம். இந்த பகுதியை அதை ஃபுல்லா எடுத்துட மாட்டோம், ஒரு மிடில் டச் பண்ணும். அதாவது இங்க இருக்கிற ஹேர்ல ஒரு 30% ஹேர் எடுப்போம். 30 எடுத்து தெரியாத அளவு தான் எடுப்போம். ஆனா எடுத்த இடத்துல முடி வளராது. பட் இந்த இடத்துல எடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம். ஃபர்ஸ்ட் டோனர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ரெண்டாவது பியர்டு இருந்தா பியர்டு, இல்லைன்னா பிரைவேட் பார்ட், செஸ்ட் ஹேர், இந்த 3 இடத்துல எங்க இருந்தாலும் எடுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் டோனர் சப்போர்ட் நல்லா இருக்கணும். ஓகே. இப்போ வந்து இதை இம்ப்ளான்டேஷன் சொல்றோம். அதாவது எடுத்த முடிய இம்ப்ளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல இருந்து எடுத்த முடிய, இதை தான் கிராஃப்ட்னு சொல்றோம். நீங்க பார்க்கலாம். இங்க வாங்க. இது பாருங்க எவ்வளவு மைனூட்டா இருக்குதுன்னு. இதை நீங்க பார்க்கவே முடியாது. இதுதான் வெளியே இருக்க கிளினிக்ல வந்து கவுண்டிங் சொல்லுவாங்க. இதை கவுண்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் இதை வந்து நாங்க வந்து ஃபிங்கர்ல கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க எல்லாருமே. நம்ம கிட்ட அப்படி கிடையாது, பயப்பட வேண்டியது இல்லை. லிமிட்டட் கிடையாது, எல்லாமே எவ்வளவு இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு லிமிட் கிடையாது. அதெல்லாம் சொல்றேன். இதை நம்ம கிராஃப்ட்னு சொல்றோம். இதை தான் நம்ம எடுத்துட்டு முடிய பின்னால இருந்து எடுத்து முன்னால மாத்திக்கிறோம். நீங்க இதெல்லாம் பார்க்க முடியாது. இதுல பெரிய வலியும் எதுவும் இருக்காது. அப்புறம் இது ஸ்கின்ல பண்றதுனால உங்களுக்கு பாதுகாப்பானதான், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கேட்டா அவர்கிட்ட பிரதர்கிட்ட பேசலாம். பிரதர், பெயின் இருக்கா? பெயின் கிடையாதுல்ல? பெருசா இது இருக்காது, ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. பாக்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தோணும். ஸ்கின்ல பண்றதுதான், பாதுகாப்பானதான் அது. ஓகே. மினிமம் ஏஜ் இருக்கா ப்ரோ? அப்படி கிடையாது. 18 வயசுக்கு மேல எல்லாரும் பண்ணிக்கலாம். ஏன்னா 18 வயசுக்கு மேல ஏன் எல்லாரும் பண்ணினா அப்பதான் ஹேர் லாஸே வரும். கண்டிப்பா. அதுல இருந்து எல்லாரும் எந்த ஏஜ் லிமிட்டட் கிடையாது. ஆனா அது கீழே முடி கொட்டாது உங்களுக்கு. அதனால எப்ப ஹேர் லாஸ் வருதோ உங்களுக்கு, அப்ப நீங்க டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிடலாம். 18 வயசுக்கு மேல எல்லாரும் பண்ணிடலாம். 18 வயசுனா 20 வயசுக்கு மேல கூட பண்ணிக்கலாம். 18 வயசு தேவைப்படாது. சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அது எல்லாரும் பண்ணிக்கலாம். அது ஸ்கின்ல பண்றதுனால பாதுகாப்பானதா. இது ஒன்றும் பெரிய சர்ஜரி கிடையாது. அதனால பயப்பட வேண்டியது இல்லை. மேக்ஸிமம் 70 வயசு ஆட்கள் தான் நான் பண்ணிருக்கேன் நிறைய. இப்ப பண்ணது இம்ப்ளான்டேஷன் சொல்றோம்ல, இதை பார்க்கலாம். இதை ஃபுல்லா கவர் பண்ணும். மேக்ஸிமம் இது நேத்து பண்ணிட்டு வந்த லேயர் செகண்ட் லேயர் பண்றோம். ஓகே. ஸோ எத்தனை நாள் டைமிங் ஆகும்? 2 டே ப்ராசஸ். 2 நாள். இப்போ இருக்க மெத்தட் அட்வான்ஸ் மெத்தட் இது. 2 நாள் ப்ராசஸ். ஏன் அப்படின்னா, இந்த ஃபாலிகல்ஸ் டச் பண்ணும்போது அது ஃபேட்டோட வரும், அது கொழுப்போடு தான், அது ஸ்கின்னோட தான் இருக்கும். அந்த ஸ்கின் ட்ரை ஆயிட்ட அப்புறம் வெறும் ஹேர் மட்டும் இருக்கும். அப்போ கொஞ்சம் அந்த இடம் வெற்றிடம் காலியா வரும். அந்த இடத்துக்கு திருப்பி ஃபில்லிங் சொல்லுவோம், அந்த இடமும் பண்ணுவோம் திரும்பவும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து 2 டே ப்ராசஸ்ன்றது நீங்க அட்வான்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் பெஸ்ட். நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் போயிட்டீங்கன்னா இந்த மெத்தடும் வேர்ல்ட்லேயே பெஸ்ட், எஃப்இ மெத்தடு. இதுல இன்னும் 2 மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் ரெண்டும் அவ்வளோ ஒன்றும் பெஸ்ட் கிடையாது. ஸோ அந்த மெத்தட் யாரும் பண்ணிக்கிறதும் கிடையாது இப்போ. ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து மெடிசன்ஸ் அதெல்லாம் வந்து எத்தனை, அதாவது மெடிசன்ஸ் வந்து நீங்க டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடி வளர்றதுக்கு எந்த மெடிசன்ஸும் கிடையாது. அதுக்கு இந்த பிஆர்பி ஜிஎஃப்சி சொன்னா அதே போதுமானது. நீங்க இந்த விஷயத்துக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுப்போம். என்ன கொடுப்போம்? இப்போ அது ஆறுறதுக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகாதுக்கும் மெடிசன்ஸ் கொடுத்துருவோம். அது ஒரு 3 நாளைக்கு எடுத்தா போதும். அதுக்கப்புறம் எந்த மெடிசன்ஸ் தேவைப்படாது. ஓகே. அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை.
இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் நீங்க பார்க்கலாம். இது முடிஞ்சவனு கூட நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான், வெளியே யாரும் அலோவ் பண்றது இல்ல. ஆனா மேக்ஸிமம் என்னோட வீடியோல ஃபுல்லாவே நான் காட்டுறது வழக்கம் தான். சூப்பர் ப்ரோ. ஸோ இவங்களாம் வந்து எப்படி ப்ரோ ஸ்டே பண்ணணும்ல? உள்ளே ரூம்ல காட்டுறாங்க. அதே அப்படியா bro? உள்ளே ரூம்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு சாப்பாடு உள்ள மெடிசன்ஸ் ரூம் எல்லாமே சேர்த்து தான் நான் அந்த காஸ்ட் சொன்னேன். ஓகே. மொத்தமே அவ்வளவுதான், எல்லாமே சேர்த்து தான். வாங்க நான் ரூம் காட்டுறேன். இப்போ இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கலாம் எல்லாருமே. ஓகே. இப்போ எல்லாம் ஸ்டே பண்ணிப்பாங்க எல்லாரும் மேக்ஸிமம். உள்ள ஸ்டே பண்ணிக்கலாம். உள்ள ஏசி வசதியோட இருக்கும். உள்ள நீங்க ஸ்டே பண்ணிக்க முடியும். ஓகே. இது உள்ள பேஷண்ட் படுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சூப்பர் ப்ரோ. சரிங்களா? இங்க எல்லாமே சேர்த்து தான் நான் அந்த காசு சொன்னேன். இப்போ ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வரீங்கன்னா இங்க வந்து ஒரு 35 to நான் சொன்ன 25,000 35,000 இதோட சேர்த்து தான் இந்த ஆஃபர். எல்லாமே சேர்த்து தான், மெடிசன்ஸ் இன்க்ளூடிங் எல்லாமே சேர்த்து, ஃபுட்டோட சேர்த்து தான் இந்த காஸ்ட், தனித்தனி கிடையாது. ஃபுட்டோட சேர்த்து தான் அந்த காஸ்ட். அதனால தீபாவளிக்கு இந்த ஆஃபர் கொடுக்குறேன், எல்லாரும் யூஸ் பண்ணீங்க. முன்னாலே புக் பண்ணீங்க. நீங்க புக் பண்ணிட்டு எப்போ வேணா வந்து பண்ணிக்கலாம். நம்ம இந்த துறையில வந்து கிட்டத்தட்ட 7 இயர்ஸா இருக்கிறோம். வேர்ல்டுலயே அதிக கேஸ் பண்ணிருக்கேன், அதாவது உலகத்திலேயே அதிக கேஸ் பண்ணிருக்கேன். அதாவது பண்ணவே முடியாது என்னால, அந்த லெவலுக்கு எனக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் உலகத்துல நிறைய பண்ணிருக்கேன். அதனால என்ன எல்லாருக்குமே தெரியும். எல்லா துறையை சார்ந்த, எனக்கு அரசியல்வாதி வந்து பண்ணிப்பாங்க, ஆக்டர் வந்து பண்ணிப்பாங்க, எல்லாரும் பண்ணிப்பாங்க. இவங்க தான் பண்ணிக்கணும், அவங்க தான் பண்ணிக்கணும்னு என்னால சொல்றது இல்லை. ஆனா நான் குவாலிட்டியா பண்ணுவோம். ஆக்சுவலி டிரான்ஸ்பிளான்டேஷன் பாத்தீங்கன்னா லைவா இருக்கும், நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஹை டென்சிட்டியா தான் பண்ணுவோம். அதாவது அந்த குவாலிட்டியும் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. அது என்ன காஸ்ட் வைஸும் அதிகம் வாங்குறது கிடையாது. இப்ப செலிபிரிட்டி வந்து அதிக காசு, இவங்க வந்து அதிக கம்மி காசு அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் சேம் பேமெண்ட் தான். ஒன்னும் இது அதிக பேமெண்ட்ல. வெளியே நீங்க விசாரிச்சுன்னா கிராஃப்ட் சொல்லி ஏமாத்தவங்க மற்ற விஷயம் சொல்லுவாங்க. நான் இந்த 7 வருஷத்துல நான் வரும்போது கிளினிக்கே கிடையாது இங்க. இதுல முதல்ல தமிழ்நாட்டுல அதிகபட்சம் இந்த ஒரு 5 கிளினிக்ல என் கிளினிக்கும் ஒண்ணு. வேர்ல்டுல பாத்தீங்கன்னா அதிக கேஸ் பண்ணதுல நானும் ஒரு அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள். நானே பண்ணேன்னா நானே ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாது, அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆள்ல நானும் ஒரு ஆளு. அதனால எப்பவுமே இங்க டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டே இருப்போம். எல்லா நாளும் அப்பாயின்மெண்ட் பிஃபோரா போட்டுருங்க, ஒரு டேட் தருவாங்க. 10 மொத்தம் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு எத்தனை நாள் லீவுன்னு கேட்டீங்கன்னா 10 நாள் லீவ் வச்சுங்க. கிளினிக்ல 2 நாள், வீட்டுல போய் 8 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். 10 நாள்ல எவ்வளவு பேர் பால்டா இருந்தாலும் சொட்டத்தல்ல உங்க பழையபடி பார்க்கலாம். 100%. நீங்க வந்து 10 நாள்ல உங்க சொட்டத்தல்ல பழையபடி பார்க்கறது 100%. இது நிறைய பேருக்கு ஒரு பயம் கூட இருக்குல்ல, சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்று. 100% சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, பாதுகாப்பானதுன்னா 100க்கு 100. இன்னொரு விஷயம், பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு தான் பார்த்துட்டு தான் பண்ணுவோம், அதுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. அதே இடத்துல எனக்கு முடி வளராத போயிடுச்சுன்னா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு நான் கேரண்டி 100% எல்லாருக்குமே வளரும். உங்க டோனர் என்ன சப்போர்ட் பண்ணுது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படி நான் சொல்றேன் மற்ற விஷயங்களும். இப்போ நம்ம வந்து எல்லாமே செக் பண்ணிக்கலாம். முதல்ல ரூட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ரூட்ஸ் எப்படி செக் பண்றோம் உங்களுக்கு காட்டுறேன். அதை நீங்க பண்ண எப்படி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு அப்புறம் பிபி எப்படி இருக்கு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு தான் நம்ம போறோம். அதனால யாரும் பயப்பட வேண்டியது. அதே நேரங்களில் எப்பயுமே எங்க டாக்டர்ஸ் இருந்துட்டே இருப்பாங்க, கவலைப்பட வேண்டியது இல்லை. அப்புறம் டாக்டர் ஃபீஸ், கன்சல்டேஷன் ஃபீஸ் இதுனா சுத்தமாவே கிடையாது. அதனால எல்லாரும் இந்த ஆஃபரை பயன்படுத்திங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னோட நம்பர் ஃப்ரெண்ட்லேயே இருக்கும், கூப்பிடுங்க. எந்த நேரத்துலனா கூப்பிடுங்க, நான் கரெக்டாக கிளியராக சொல்கிறேன். நேரடியாக கிளினிக் வந்து புக் பண்ணிக்கங்க. இல்லை நீங்கள் ஃபோனில் கூட இருந்து புக் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான்.